தாலி மடக்கி கலைச்சுவேன். தாலியோட சேர்த்து தாலி எடுத்தா பாவம். கிளப்பில்ல மேல அடி தப்பாடி அண்ணா குறி தப்பாடி அடி முறையல்ல சொன்ன குறி முறையல்ல வேணாமா வேணாமா சரியல்ல சொன்ன குறி சரியல்ல. அம்மா குரமாது உனக்கு கூலி கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். சொல்றது கேளுமா, எனக்கு நல்ல மனசு கூலி கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். கூலி கொடுப்பதற்கு அந்த சென்னல் குடோன் சாவியே எங்க மாமியார் காந்தாரியம்னே வச்சுக்குது. 100 மகன் 100 மருமகன் தான் பேரு. அந்த பட்டி முட்டை இன்னும் கொஞ்சம் சாவி அவருக்கிட்டே சொல்லிக்கிறான். அவன் மண்டியை போட்டதான் என் இடுப்பு வரும். அப்ப மாமி மாமி கேட்டு தரமா ஒரு 10 பேர் நாட்டோட கூட்டமா ஒரு 50 நாள் அப்படியே ஏகரகமான பேசி விட்டுற நன்ன இருப்பீங்க. யாரு கூலி வராங்க நடுவுங்க? அடா 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 அச்சி அடி மொத்தம் மேல தோங்குது பாத்தியா? கூட பாத்துக்கிறேன். உனக்கு கூலி பாது நாட்டுறேன். காமா இருக்கு, மயில்மா இருக்கு, எத்தனையோ மாதிரி கூட பாத்துக்கிறேன். அதெல்லாம் மழை பெய்ஞ்சாக்க வீணா போடுது தண்ணி. அதனால இந்த பத்தியா எப்படி என்ன கூட தெரியுமா? முறமா இருக்கு. தண்ணியை பிடிச்சிக்கலாம், பிடிச்சிக்கின்னு ஊத்திக்கலாம், ஊத்திக்கின்னு பிடிச்சிக்கலாம். அவங்க மாமி சொல்றாங்கல்ல, அவங்க மாமி தான் பார்த்தா போச்சு. என்னப்பா பேசி ஓ மாமி நகா ஓ அத்தை மாமி ஒரு ராஜாங்கத்து உள்ள வந்து ஒரு பெரிய பெரிய மகாராணிங்க எங்க மருமகன் 100 பேரையும் அவர்கள் மனதை மாற்றி குறி சொல்லி இருக்கிறா. தாலி அரகத்தோட யாருன்னா கூலி கொடுப்பாங்க. சரி குறைச்சி மாமியா என்னுடைய சரித்திரம் கொஞ்சம் விளம்பரியா? எப்படி சொல்லணும், எப்படி பிறந்தேன், எப்படி வளர்ந்தேன், யாரை கல்யாணம் பண்ணேன், எப்படி குழந்தை பிறந்தது, அதெல்லாம் சொல்லுவாங்க. சேர்த்து கூலி தரும். கூலி கொடுக்குறியா? கூலி கொடுக்குறியா? வேற என்ன சொல்லுவ? சென்னல் கொடுக்குறியா? ஜன்னல் வாங்கி கொடுக்குறேன். ஜன்னல் இல்ல சென்னல் சென்னல். நல்லா சாப்பிட்டு சாரி முடிஞ்சாகற. டேய் என்ன சொல்ற? சாப்பிட்டு ஜாதில பிடி பிடி ஏத்துற. வாரத்துல 7 தொழில் பிடி முடிஞ்சாகற. டேய் ஏமா நீ 7 தொழில் தெரியும். நீ அந்த வேலை செய்யறதா தெரியாதுங்க. சரி சொல்லு பார்க்கலாம். அடே முத்தை ஓடி ஐயா பேரு முத்துக்குடி பாண்டியன். பாண்டியன் நம்மளுடைய பேரு சித்தம்பு காந்தாரி. சித்தம்பு காந்தாரி 10 வயசுல வயசு வந்துட்டாங்க அம்மா. அவங்களுக்கு மரபாடு கொடுக்குறியா? அப்புறம் அந்த உடனே பெண்ணை திருமணம் செய்ய வேண்டும். ஜாதகத்தை பார்த்தால் முதல்ல யாரு தொட்டு தாலி கட்டுறாங்களோ அப்பவே அந்த ஆம்பளையா செத்துருவாரு. அப்ப எப்படி ராசியா நீ முதல் தாலி கட்டுறாலே குளுக்கோஸ் செத்துறாரு. தாலி கட்டுறது யாரு வருது? யாரு?
இந்த ஜனத்தை பார்த்த உடனே ஆட்டுக்கடா பட்டுன்னு மிரல வந்து செத்து போச்சு. நன்றிச்சு. நாரி கடத்துல மாங்கல் இருக்கு பாரு. ஆமா. எட்டு உதைத்தது. எதிரில் இருக்கக்கூடிய திருநாட்டில மன்னர் அவர் மடியில போய் விழுந்து போச்சு. அவர் மடியில மாங்கல் விழுந்தது. அவரு ரெண்டு கண்ணு தெரியாது. இந்த அம்மாவை கல்யாணம் பண்ண யாரும் வரல. கண்ணு தெரியாத மகாராஜாவுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. ஆட்டுக்கடா தாலி கட்ட பொண்ணு வேற யாரும் பண்ண மாட்டாங்க. ஆகையால ரெண்டு பேரும் திருமணம் முடிச்சாங்க. முடித்த உடனே அவரு தான் கண்ணு தெரியலையே. ஆமா. இந்த அம்மா ரொம்ப கஷ்டப்படுறாங்க. என் வீட்டுக்கார நான் எப்படி கட்டி சுகிப்பது, என் காமத்தை எப்படி நான் சீக்கிரத்து அப்படின்னு நகர பக்கம் போனாங்க பாரு. ஆமா. காற்று சில்லுன்னு காற்று வீசியது. உடனே நம்ம உணர்ச்சி அதிகமாக போச்சு. காம உணர்ச்சி. ஆமா. வந்துருது. பெரிய பலாமரத்தை கட்டி பிடிச்சாங்க. பலாமரம் வெடித்து ஒரு முனிவர் தோன்றினார். வேறுபடாரிசி தோன்றி உடனே இந்த அம்மா கட்டி பிடித்துவா. அவர் தோன்றி நிக்கத்துவா. அவரால் இந்த அம்மா கர்ப்பம் தரித்தார்கள். 10 மாதம் 20 மாதம் 30 மாதம் 36 மாதம் ஆகி போச்சு. 36 மாதம் 3 வருஷமா. ஐயா பெருசா போயிட்டு உடனே தர்மராஜா பிறந்தார். கொடிக்கல்ல கொண்டு வந்தார். தேவாத கல்ல கொண்டாந்து நோவாது வச்சாங்க பாரு. இந்த அம்மாவை தான் வந்து அந்த பழமொழி. வெடித்து ஆறா ஓடியது. எதிரில் ஒரு ரிஷியானவர் தோன்றுகிறார். மண்பாண்டத்தை 100 மண்பாண்டம் வரவழைத்து அதுல நிரப்புறார். 101 நிரப்புறார். நிரப்பி உடனே 100 ஆடவர் துரியோதனாதி கூட்டம் 100 பேர் ஒரே ஒரு பெண்ணு பிள்ளைகள் பிறந்து சின்னத்திரு வயதிலே பாண்டவரை கொல்ல வேண்டும். எவ்வளவு மனதிலே போராமை எண்ணினார்கள். காற்றிற்கு அனுப்பி வைத்தார்கள். அப்போ இப்போ 100 பிள்ளையை போய் கடைசியா சேர போட்டு பிள்ளை யாரோ பாண்டவர் ஐவர் கடத்தால் 100 பேர் சாக போகிறார். தர்மபுத்திர மகாராஜர் நாட்டை ஆள போகிறார். உண்மை வேணும். ஏண்டா கூலி கேக்குறா? குடுத்தலாமா? குடுத்தலாமா? கூலி உங்ககிட்ட குடுத்துட்டே வாங்கிக்கோ. சும்மா இல்ல கூலி அடுத்த நாள் இருக்கிறாங்க மாத்திரம் கூலி கொடுத்து சரி அவங்ககிட்ட போட்டா இதெல்லாம் இவனுக்கு எப்படி தெரிஞ்சு நம்மகிட்ட போல காரியா? சரி இருந்தாலும் என் பிள்ளையை கேட்காம கூலி கொடுக்க முடியாது. இது அங்க சொல்லு எங்கிட்ட சொன்னாக்கா நாட்டு ராணி பார்க்க மாட்டேன். என்ன அடிச்சுன்னு வச்சுக்கோ. நாட்டு ராணி பார்க்க மாட்டேன். நாடுகள இல்ல என் பிள்ளை துரியோதன மகாராஜன் ராஜாவை கேட்டு கூலித்தரேன்.